CPA Chalkpiece Academy HD Design Your Future and Educational Channel. கேள்வி 1. மனித வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் காரணமாக இருப்பது எது? மனித வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் காரணமாக இருப்பது எது? விடை A மற்றும் B. அதாவது C அப்படின்றதான் விடை. A மரபு, B சூழல். இது ரெண்டும் தான் மனித வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் காரணமாக இருப்பதாகும். கேள்வி 2. டேஷ் மாற்றத்தை கற்றல் ஏற்படுத்துகிறது. டேஷ் மாற்றத்தை கற்றல் ஏற்படுத்துகிறது. விடை D நடத்தை. விடை D நடத்தை. கேள்வி 3. சூழ்நிலையின் உதவி கொண்டு பேரறிஞர்களாகவோ பெருங்குற்றவாளிகளாகவோ குழந்தைகளை மாற்ற முடியும் என்று கூறியவர். சூழ்நிலையின் உதவி கொண்டு பேரறிஞர்களாகவோ பெருங்குற்றவாளிகளாகவோ குழந்தைகளை மாற்ற முடியும் என்று கூறியவர். விடை C வாட்சன். விடை C வாட்சன். கேள்வி 4. மனித வளர்ச்சி அதாவது growth என்பது குறிப்பது. மனித வளர்ச்சி growth என்பது குறிப்பது. விடை A B C. இது எல்லாமே சரி அப்படின்றாங்க. அதாவது உடல் வளர்ச்சி, பண்பு மாற்றம் மற்றும் புதிய திறன் அறிதல், இந்த மூன்றுமே சரி அப்படின்னு சொல்றாங்க. இவை அனைத்தும் சரி. அதாவது D என்பதே மிகச்சரியான விடை. கேள்வி 5. மனித வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் காரணி. மனித வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் காரணி. விடை A சூழ்நிலை. விடை A சூழ்நிலை. கேள்வி 6. உடல் வளர்ச்சி வேகம் மிகுந்து காணப்படும் பருவம் எது? உடல் வளர்ச்சி வேகம் மிகுந்து காணப்படும் பருவம் எது? விடை B குமரப்பருவம். விடை B குமரப்பருவம். கேள்வி 7. சூழ்நிலை பற்றி ஆய்வு செய்த உளவியல் அறிஞர். சூழ்நிலை பற்றி ஆய்வு செய்த உளவியல் அறிஞர். விடை B கெல்லாக். விடை B கெல்லாக். கேள்வி 8. கருமுட்டையானது விந்தணுவை காட்டிலும் டேஷ். கருமுட்டையானது விந்தணுவை காட்டிலும் டேஷ். விடை C 8500 மடங்கு பெரியது. விடை C 8500 மடங்கு பெரியது. கேள்வி 9. ஒத்த வயதினரின் ஓங்குதன்மை காணப்படும் பருவம் எது? ஒத்த வயதினரின் ஓங்குதன்மை காணப்படும் பருவம் எது? விடை B குமரப்பருவம். விடை B குமரப்பருவம். கேள்வி 10. குமரப்பருவத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்பது? குமரப்பருவத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்பது? விடை B கீழ்ப்படியாமை. விடை B கீழ்ப்படியாமை. கேள்வி 11. மனித வளர்ச்சியை எத்தனை பருவங்களாக பிரிக்கலாம்? மனித வளர்ச்சியை எத்தனை பருவங்களாக பிரிக்கலாம்? விடை B 8. விடை B 8. கேள்வி 12. சிசு பருவம் என்பது டேஷ். சிசு பருவம் என்பது டேஷ். விடை B 0 முதல் 1 ஆண்டுகள். விடை B 0 முதல் 1 ஆண்டுகள். கேள்வி 13. குறுநடை பருவம் என்பது டேஷ். குறுநடை பருவம் என்பது டேஷ். விடை D 1 முதல் 3 ஆண்டுகள். விடை D 1 முதல் 3 ஆண்டுகள். கேள்வி 14. பள்ளி முன் பருவம் என்பது டேஷ். பள்ளி முன் பருவம் என்பது டேஷ். விடை C 3 முதல் 6 ஆண்டுகள். விடை C 3 முதல் 6 ஆண்டுகள். கேள்வி 15. பள்ளி பருவம் என்பது டேஷ். பள்ளி பருவம் என்பது டேஷ். விடை C 6 முதல் 10 ஆண்டுகள். விடை C 6 முதல் 10 ஆண்டுகள். கேள்வி 16. குமரப்பருவம் என்பது டேஷ். குமரப்பருவம் என்பது டேஷ். விடை A 10 முதல் 20 ஆண்டுகள். விடை A 10 முதல் 20 ஆண்டுகள். கேள்வி 17. வாலிப பருவம் என்பது டேஷ். வாலிப பருவம் என்பது டேஷ். விடை B 20 முதல் 40 ஆண்டுகள். விடை B 20 முதல் 40 ஆண்டுகள். கேள்வி 18. வாலிப முதுமை இடைப்பருவம் என்பது டேஷ். வாலிப முதுமை இடைப்பருவம் என்பது டேஷ். விடை B 40 முதல் 60 ஆண்டுகள். விடை B 40 முதல் 60 ஆண்டுகள். கேள்வி 19. முதுமை பருவம் என்பது டேஷ். முதுமை பருவம் என்பது டேஷ். விடை D 60 ஆண்டுகளுக்கு மேல். விடை D 60 ஆண்டுகளுக்கு மேல்.
கேள்வி 20. பிறந்த குழந்தையின் சராசரி உயரம் என்ன? பிறந்த குழந்தையின் சராசரி உயரம் என்ன? விடை ஏ 50 சென்டிமீட்டர். விடை ஏ 50 சென்டிமீட்டர். கேள்வி 21. மதிநுட்ப சோதனைகளின் மதிப்பீடுகளின் பிணைமுறை குணகத்தின் மிக உயர்ந்த மதிப்பு பெறப்படுவது டேஷ்க்கு ஆகும். மதிநுட்ப சோதனைகளின் மதிப்பீடுகளின் பிணைமுறை குணகத்தின் மிக உயர்ந்த மதிப்பு பெறப்படுவது டேஷுக்கு ஆகும். விடை பி ஒரே மாதிரியான இரட்டையர்கள், அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே மாதிரியான இரட்டையர்கள். கேள்வி 22. டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர். டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர். விடை பி மரியா மாண்டிசோரி. விடை பி மரியா மாண்டிசோரி. கேள்வி 23. மனித இன காரியங்களிலேயே 14ஆம் வயதில் ஓர் ஆண் தரக்கூடிய தொல்லை போல வேறு எதுவும் இல்லை என கூறியவர். மனித இன காரியங்களிலேயே 14ஆம் வயதில் ஓர் ஆண் தரக்கூடிய தொல்லை போல வேறு எதுவும் இல்லை என்று கூறியவர். விடை ஏ ஸ்டான்லி ஹால். விடை ஏ ஸ்டான்லி ஹால். கேள்வி 24. ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்குரிய காரணிகள். ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்குரிய காரணிகள். விடை சி மரபுநிலை மற்றும் சூழ்நிலை. விடை சி மரபுநிலை மற்றும் சூழ்நிலை. கேள்வி 25. மாணவர்களிடம் நல்ல ஒழுக்கத்தை வளர்க்க உதவுவது. மாணவர்களிடம் நல்ல ஒழுக்கத்தை வளர்க்க உதவுவது. விடை வரலாறு, இலக்கியம், சமூக சேவைகள். இந்த மூன்றும் தான். இவை அனைத்தும் என்பதே சரியான விடை. விடை டி இவை அனைத்தும். கேள்வி 26. கீழ்கண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எப்பிரிவில் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. கீழ்கண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எப்பிரிவு 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. விடை சி பிரிவு 45. விடை சி பிரிவு 45. கேள்வி 27. கற்றலில் இனிமை என்ற முறைக்கு அச்சாணி. கற்றலில் இனிமை என்ற முறைக்கு அச்சாணி. விடை ஏ குழந்தை. விடை ஏ குழந்தை. கேள்வி 28. உலக உயிரினங்களுக்கு உணவும் இனப்பெருக்கமும் எவ்விதம் இன்றியமையாத ஒன்றோ அதே போன்றுதான் சமுதாயத்திற்கு கல்வியும் என்று கூறியவர். உலக உயிரினங்களுக்கு உணவும் இனப்பெருக்கமும் எவ்விதம் இன்றியமையாத ஒன்றோ அதே போன்றுதான் சமுதாயத்திற்கு கல்வியும் என்று கூறியவர். விடை ஏ ஜான் டூயி. விடை ஏ ஜான் டூயி. கேள்வி 29. எந்த ஒரு மனிதனின் பண்பாட்டையும் பெரிதும் நிர்ணயிப்பது. எந்த ஒரு மனிதனின் பண்பாட்டையும் பெரிதும் நிர்ணயிப்பது. விடை ஏ சுற்றுப்புற சூழல். விடை ஏ சுற்றுப்புற சூழல். கேள்வி 30. நவீன கல்வி அமைப்பு ஆசிரியரின் பங்கு எதில் உள்ளது என எதிர்பார்க்கிறது. நவீன கல்வி அமைப்பு ஆசிரியரின் பங்கு எதில் உள்ளது என எதிர்பார்க்கிறது. விடை பி சமநிலையாளர். விடை பி சமநிலையாளர். கேள்வி 31. துவக்க நிலை மாணவருக்கு பள்ளி ஒரு விளையாட்டு திடலாக அமைய வேண்டும் என்று சொன்னவர் டேஷ். துவக்க நிலை மாணவருக்கு பள்ளி ஒரு விளையாட்டு திடலாக அமைய வேண்டும் என்று சொன்னவர் டேஷ். விடை ஏ புரோப்பெல். விடை ஏ புரோப்பெல். கேள்வி 32. ரூசோவின் கல்வி தத்துவமானது. ரூசோவின் கல்வி தத்துவமானது. விடை சி இயற்கை கொள்கை முறை. விடை சி இயற்கை கொள்கை முறை. கேள்வி 33. ஜீன் ஜாக்குயஸ் ரூசோ என்ற சிறந்த கல்வியாளர் வாழ்ந்த காலம். ஜீன் ஜாக்குயஸ் ரூசோ எனும் சிறந்த கல்வியாளர் வாழ்ந்த காலம். விடை சி 18ஆம் நூற்றாண்டு. விடை சி 18ஆம் நூற்றாண்டு. கேள்வி 34. வளர்ச்சியும் மாற்றமும் எனும் கொள்கைக்கு தொடர்பு இல்லாதது எது. வளர்ச்சியும் மாற்றமும் எனும் கொள்கைக்கு தொடர்பு இல்லாதது எது. விடை பி நேர்கோட்டு முறை. விடை பி நேர்கோட்டு முறை. கேள்வி 35. பாலியல் என்பது எப்பிரிவின் தேவையாகும். பாலியல் என்பது எப்பிரிவின் தேவையாகும். விடை ஏ உடலியல் தேவை. விடை ஏ உடலியல் தேவை. கேள்வி 36. கீழ்கண்டவற்றுள் எந்த தன்மை ஒரே மாதிரியான இரட்டையருக்கு இல்லாதது.
கீழ்க்கண்டவற்றுள் எந்த தன்மை ஒரே மாதிரியான இரட்டையருக்கு இல்லாதது? விடை டி, அவர்கள் எதிர்பாலினமாக இருப்பார்கள். இந்த விஷயம் இரட்டையருக்கு பொருந்தாது. ஏன்னா அவர்கள் எதிர்பாலினமாகத்தான் இருப்பார்கள் அப்படின்ற கண்டிஷன் எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் மிகச் சரியாக ஒரே விதமான குரோமோசோம்களை பெற்றிருப்பார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நெருக்கமாக ஒத்திருப்பார்கள். அவர்கள் ஒரே விதமான வம்ச பாரம்பரியம் கொண்டு இருப்பார்கள். இந்த மூன்றும் அவர்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் அவர்கள் எதிர்பாலினமாக இருப்பார்கள்ன்ற ஒரு கண்டிஷன் அவர்களுக்கு கிடையாது. கேள்வி 37. இந்தியாவின் முதல் கல்வி மந்திரியாக இருந்தவர். இந்தியாவின் முதல் கல்வி மந்திரியாக இருந்தவர். விடை ஏ, அபுல் கலாம் ஆசாத். விடை ஏ, அபுல் கலாம் ஆசாத். கேள்வி 38. புரோபெல்லின் கல்வி முறையோடு தொடர்பு இல்லாதது. புரோபெல்லின் கல்வி முறையோடு தொடர்பு இல்லாதது. விடை டி, கற்பிக்கும் உபகரணம். இவரது கல்வி முறையில் கற்பிக்கும் உபகரணம் கிடையாது. பாடல்கள் உண்டு, பரிசுகள் உண்டு, தொழில் முறை உண்டு. ஆனால் கற்பிக்கும் உபகரணம் மட்டும் கிடையாது. கேள்வி 39. கல்வி வாய்ப்பில் சமத்துவம் என அறியப்படுவது. கல்வி வாய்ப்பில் சமத்துவம் என அறியப்படுவது. விடை டி, ஒரு தனிநபர் கல்வியை அனுசரிப்பதில் பணம், ஜாதி, கொள்கை, நிறம் அல்லது பாலின வேறுபாடு ஆகியவை குறுக்கீடாக அமையக்கூடாது. விடை டி, ஒரு தனிநபர் கல்வியை அனுசரிப்பதில் பணம், ஜாதி, கொள்கை, நிறம் அல்லது பாலின வேறுபாடு ஆகியவை குறுக்கீடாக அமையக்கூடாது. கேள்வி 40. பிறந்த குழந்தையின் சராசரி எடை. பிறந்த குழந்தையின் சராசரி எடை. விடை ஏ, 3 கிலோகிராம். விடை ஏ, 3 கிலோகிராம். கேள்வி 41. இயற்கை நமக்கு போதிக்கிறது என்று கூறியவர். இயற்கை நமக்கு போதிக்கிறது என்று கூறியவர். விடை சி, ரூசோ. விடை சி, ரூசோ. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா மனசில் நிறுத்திக்கோங்க. இயற்கையை பற்றி கல்வியோடு நமக்கு சொன்னாங்கன்னா அவர் கட்டாயம் ரூசோவாக தான் இருப்பார். ஏன்னா இயற்கையையும் நம்மளுடைய கல்வியையும் கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு அறிஞர் யாருன்னா ரூசோ தான். இதை மனசுக்குள்ளே நிறுத்தி வச்சுக்கோங்க. கேள்வி 42. டேஷ் பருவம் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று சொன்னார் ஸ்டான்லி ஹால். டேஷ் பருவம் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று சொன்னார் ஸ்டான்லி ஹால். விடை சி, குமரப்பருவம். விடை சி, குமரப்பருவம். கேள்வி 43. மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் டேஷ் நிலையிலிருந்து ஆரம்பமாகிறது. மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் டேஷ் நிலையிலிருந்து ஆரம்பமாகிறது. விடை சி, பிறந்து 2 வருடங்கள் கழித்து. விடை சி, பிறந்து 2 வருடங்கள் கழித்து. கேள்வி 44. கீழ்க்கண்டவற்றில் எது அடிப்படை மன எழுச்சி? கீழ்க்கண்டவற்றில் எது அடிப்படை மன எழுச்சி? விடை ஏ, சினம். விடை ஏ, சினம். கேள்வி 45. சுவிட்சர்லாந்தில் உள்ள ஓல்டன் வால்ட் பள்ளியை தோற்றுவித்தவர். சுவிட்சர்லாந்தில் உள்ள ஓல்டன் வால்ட் பள்ளியை தோற்றுவித்தவர். விடை ஏ, பால் கேகப். விடை ஏ, பால் கேகப். கேள்வி 46. கீழ்க்கண்டவற்றில் எது அடிப்படை கல்வியுடன் தொடர்பில்லாதது? கீழ்க்கண்டவற்றில் எது அடிப்படை கல்வியுடன் தொடர்பில்லாதது? விடை ஏ, உணர்வு பூர்வமான பயிற்சி. விடை ஏ, உணர்வு பூர்வமான பயிற்சி. மற்ற இந்த 3 விடைகளும் பார்த்தீங்கன்னா கைத்திறன் மையப்படுத்தப்பட்ட கல்வி, தாய்மொழியின் வழியாக கற்பித்தல், இலவச மற்றும் கட்டாய கல்வி. இந்த 3 விஷயங்களும் அடிப்படை கல்வியுடன் தொடர்பில் உள்ளது. ஆனால் உணர்வு பூர்வமான பயிற்சி என்பது இதுக்கு தொடர்பில்லாத ஒன்றாகும். கேள்வி 47. கல்வி என்பது அனுபவங்களை மறுபடியும் வடிவமைத்தல் என்ற கருத்து உடையவர். கல்வி என்பது அனுபவங்களை மறுபடியும் வடிவமைத்தல் என்ற கருத்து உடையவர். விடை பி, ஜான் டூயி. விடை பி, ஜான் டூயி. கேள்வி 48. முழுமையான வளர்ச்சி என்பது. முழுமையான வளர்ச்சி என்பது. விடை டி, உடல் மற்றும் உள்ள வளர்ச்சி. விடை டி, உடல் மற்றும் உள்ள வளர்ச்சி. கேள்வி 49. இலவச கட்டாய கல்வி எந்த வயது வரை இந்தியாவில் வழங்கப்படுகிறது? இலவச கட்டாய கல்வி எந்த வயது வரை இந்தியாவில் வழங்கப்படுகிறது? விடை டி, 14 வயது வரை. விடை டி, 14 வயது வரை.
இந்த பாற்றினுடைய இறுதி கேள்வி 50வது கேள்வி. சமூக ஒப்பந்தம் இதை எழுதியவர். சமூக ஒப்பந்தம் இதை எழுதியவர். விடை பி ரூசோ. விடை பி ரூசோ. இந்த பாற்றில் உள்ள 1 முதல் 50 வினா விடைகள் உங்களுக்கு 15 நிமிடங்களில் உங்களால் படிக்க முடிந்தால் நீங்கள் டெட் எக்ஸாமில் வெற்றி பெறுவது உறுதி என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அதற்குரிய வாழ்த்துக்களை உங்களது சாக்பீஸ் அகாடமி என்றுமே உங்களுக்கு வழங்க கடமைப்பட்டுள்ளது. நம்ம சாக்பீஸ் அகாடமி யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க. நன்றி.